ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் சேடான வீடியோ தான். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிராவுக்கு பயங்கரமான ஃபீவரு. என்னன்னே தெரியல. ஆக்சுவலாக நல்லா தான் இருந்தா, நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. ஃபீவருக்கு வேலையே இல்லை. ஆக்சுவலாக நேற்று வந்து பார்க்லாம் போயிருந்தோம். நல்லா விளையாண்டா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாமே. திடீர்னு வீட்டுக்கு வந்தால் ஒரு மாதிரி ஃபீவர் ஆகிடுச்சு. சரி ஓகே, இருக்கிற மருந்து வந்து பேராசிட்டமால் ஆல்ரெடி இருக்கும்ல, சரி அதை நைட்டு கொடுத்துருந்தேன். நைட்டு ஃபுல்லாக ஃபீவர் நிற்கவே இல்லை. சரி நம்ம ஊருக்கு வந்திருக்கோம், வச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மார்னிங் வந்து எங்கே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டுருக்கோம். இங்கே யார் அப்படின்ட்டு. கண்ணே திறக்க மாட்டேறா, அப்படியே திறக்கிறா, அப்புறம் மூடுறா. ஒரு தண்ணி சாப்பாடு எதுவுமே வேணான்ட்டா, பால் எதுவுமே வேணான்ட்டா. நேற்று நைட்டுமே சரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீவர் வரவும் சாப்பாடு எதுவுமே வேணான்ட்டா. ஒன்றுமே சாப்பிடல. இப்போ காலைல வரையும் எந்திரிக்கவே இல்லை ஆதிரா. அப்படியே ஆமாம் தூங்கிக்கிட்டே தண்ணி கேட்குறாங்க. இந்த தரையில் அதனால் இங்கே பக்கத்தில் ஒரு டாக்டரு, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தி. அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு அவரை பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்களா இல்லை டேப்லெட் தராங்களா என்னங்கிறது தெரியல. போனால் தான் தெரியும். இன்னவரையும் பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணதில்லை. இப்போ எப்படின்னு தெரில. ஏன்னா எத்தனை வயசில் பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்கன்னெலாம் எனக்கு தெரில. போய் பார்த்தா தான் தெரியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேறு அவளுக்கு முடியல. அதுவே ஒரு மாதிரி அப்படியே சோர்ந்து போயிருக்கா ரொம்ப. ஒரே நாளைக்கே போயிட்டுருக்கோம். எங்கே டாக்டர்? நம்ம கரணி வாசலில் ஒரு டாக்டர் இருக்காக சொல்லியிருக்காங்க. அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், இங்கேயும் யாரும் மேக்ஸிமம் நம்ம வீட் சைடும் சைல்டுக்கு நிறைய பார்த்தது இல்லைல்ல ரொம்ப. அதனால தெரியல, பார்ப்போம். உள்ளே போயிட்டு பக்கத்தில் விசாரித்தப்போ கழனி வாசல் கிட்டே போயிட்டு வாங்க, நல்லா பார்க்குறாங்கன்னாங்க. அங்கே போயிட்டுருக்கோம். இருட்டாயிருக்கும். ஓகே, இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆதிரா அப்படியே தூங்கி இழஞ்சிக்கிட்டு இருக்கா. அங்கே போயிட்டு ஊசியை போட்டு நம்ம என்னங்கிறத நான் ஃபர்தராக சொல்கிறேன் உங்களுக்கு. அது என்ன சாமி, உடம்பு சரியில்லை சாமி? என்னடா என்னம்மா வேணும்? தண்ணி குடிக்கிறீங்களா? கண்ணை திறங்க, அம்மா தண்ணி தரேன். கண்ணை திறந்து அம்மா பாருங்க. அம்மா பாரு, அது அம்மா பாருடி, தண்ணி தரேன் அம்மா. பேகை நான் எடுத்துக்கிறேன். நீ போ. தண்ணி மட்டும் வேணும்னா எடுத்துக்கலாம். சரி ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்களா, அது சரி சாமி, அழுகா சாமி. இங்கே பேர் அம்மா ஃபோட்டோ எடுப்புமா, அம்மா ஃபோட்டோ எடுப்புமா. எதுக்கு அழுகிறப்ப நீ? இங்கே பேர் வீட்டுக்கு போகலாம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஹாஸ்பிட்டலில் ஒன்றுமே பண்ணல உனக்கு, சரியா? முடிஞ்சிச்சு. டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு போயிட்டு மருந்து குடிச்சிட்டு தூங்கலாம், சரியா? ஏம்மா, மருந்து குடிச்சாதான் சரியாக போகும். வீட்டுக்கு போய் மருந்து குடிக்கலாமா சாமி? அது வீட்டுக்கு போய் மருந்து குடிக்கலாமா? அதுக்கு என்ன வேணும்? என்னம்மா வேணும்? அழுவக்கூடாது, போலாமா? மருந்து குடிக்கலாம் வீட்டுக்கு போய். வேணாம், பாப்பாக்கு மருந்து வேணாம். சரியாடி, சரிடி, வாங்கடி தங்க, வாங்கடி. என்ன வேணும் பாப்பாக்கு? பாப்பாக்கு பால் வேணுமா? வேணுமா? வேணாமா? பால் வேணாமா? அதுக்கு என்ன வேணும் பிள்ளைக்கு? அதுக்கு வந்து ஃபீவர் 101.2 இருக்கான். ஸோ அதனால இன்னைக்கு நாளைக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஃபீவர் நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப வாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து பூச்சி இருக்கு. அதாவது நம்ம மோஷன் ஸ்வீட் சாப்பிட்டா கூட அவளுக்கு பூச்சி கடிக்குது. அதுக்கு ரொம்ப அழுகுறா. அதனால வீட்டில் இருக்கிற வரையும் இந்த டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி வரையும் வேப்பெண்ணெய் வச்சிட்டு இருந்தோம்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ டாக்டரை பார்த்து மருந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அதையுமே கேட்டு மருந்து வாங்கிக்கிட்டோம். 2 வேளை கொடுக்க சொல்லியிருக்காங்க, 2 டைமாக பிரித்து. ஸோ அதுக்கு அப்புறம் வந்து தூங்கவே மாட்டேறா, டே டைமு இல்லைன்னா நைட் டைமு. அவள் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இது ஆதிரா வந்து தூங்க மாட்டான்ட்டு. சேம் அதே தான், தூங்க மாட்டேறான்னு சொல்லிட்டு அதுக்குமே சொன்னேன். ஸோ குழந்தைங்க வந்து டே ஃபுல்லாக தூங்கலைன்னா நைட்டு தூங்கிடுவாங்க. சப்போஸ் டே டைமில் தூங்கினாங்கன்னா நைட் லேட் ஆகும். நீங்கள் டே டைமில் தூங்க வைக்கிறத வந்து ஒரு 11 to 12 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மாற்றிட்டிங்கன்னா நைட் வந்து சீக்கிரம் தூங்கிடுவாங்கன்னாங்க. ஆனால் இவ வந்து இவளுக்கா ஒரு தூக்கம் வர டைமில் மட்டும்தான் தூங்குறா. நம்மளாலாம் தூங்க வைக்க முடியாது. இப்படியே தட்டி அப்படியே தூங்குவா, அவ்வளோதான். அப்படிதான் தூங்குவா. நம்ம வந்து தட்டி கொடுத்தெல்லாம் தூங்கினாலும் எந்திரிச்சு ஓடிடுவா. அதுக்காக ஒரு தூக்கம் வரும், அவளால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு தூக்கத்தை தான் அவள் தூங்குவா. அது நேரம் காலம்லாம் கிடையாது. அதையுமே டாக்டர்கிட்ட சொன்னோம். ஸோ முடிஞ்சவரும் நீங்கள் வந்து டைம் மாற்றி பாருங்க, இல்லைன்னா அந்த டைமும் தூங்க விடாமல் டேரெக்டாக நைட்டு சீக்கிரமாக படுக்க வச்சுருங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஸோ அதுக்கு மட்டும்தான் கேட்டு வந்திருக்கோம். மற்றபடி ஒன்றும் சொல்லலை. இன்ஜெக்ஷன்லாம் போட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சிறப்பே வந்துட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக எழுதி தரேன், நான் அது சரியாக போயிடும் அப்படின்னு இருக்காங்க. பவர்ஃபுல்லாக இல்லை, சிறப்புலேயே சரியாகிற மாதிரி எழுதி தரேன். லோ டோஸ் இல்லாமல் நல்ல கரெக்டான டோஸ் தரேன்னு சொன்னேன். அப்படி வேற ஒன்றும் இல்லை சிறப்புலேயே சரியாகிற மாதிரி எழுதி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, குழந்தைங்க ஃபீவர் இருக்கிறதுனால தான் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து சிரப்லாம் கொடுத்து ஒரு 2 ஹவர்ஸில் வந்து ஃபீவர் சரியாயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கையில் நீங்கள் ஏதாவது ஊட்டிடுங்க, சாப்பிட கொடுத்துருங்க அப்படின்னாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆதிரா ஃபீவர் ஆக்சுவலாக அவளுக்கு சரியாக போயிடும். சரியாயிடும். ஏன் பீதி ஆகுற? ஒன்றும் ஆகாது, சரியாக போயிடும். அது என்னப்பாச்சு? காய்ச்சலா? எங்கப்பா? அங்கேயா? டாக்டர் என்ன பண்ணாங்க? தொட்டு பார்த்தாங்களா? தொட்டா? ஊசி போட்டாங்களா? ஊசி எல்லாம் போடல பாப்பாக்கு. மருந்து கொடுத்தாங்க தானே. சரி, பால் குடிச்சா சரியா போயிடும். பால் குடிச்சுக்கோங்கடி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே கைஸ், நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போது நம்ம பாப்பா, குட்டி பாப்பா வேறு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போயிட்டு மருந்து கடையில் போயிட்டு எல்லாமே வாங்கியாச்சு. நான் பாப்பாவுக்கு வந்து மருந்தெல்லாம் ஊற்றுனேன். 1 வயசு வரையுமே ஊற்றிட்டு தான் இருந்தேன். ஸோ அதனால் அவளுக்குமே ஊற்றட்டும், கொஞ்சம் நல்லது அதெல்லாம் அப்படின்றதுக்காக மருந்து கடையில் போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு, ப்ளஸ் மசாஜ் ஆயில், அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஷாம்பூ, அப்புறம் எமர்ஜென்சிக்கு பேம்பர்ஸ்லாம் வேணும்ல. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தேன். அவங்கள வந்து அடுத்து அவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. சரி, ஆதிராக்கு ஃபீவராக இருக்குல்ல, ஸோ அதனால நம்ம அப்பா வீட்டுக்கு தூக்கிட்டு போகலாம், அங்கே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும்ட்டு இப்போ நாங்கள் அங்கே போகிறோம். ஸோ ஆதிராக்கு வந்து உடம்பு சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்ல வீடியோஸ் போடுறோம். பிள்ளையை நாங்கள் பார்த்துக்கிறேன். அதுவும் டாட்டா சொல்லு சாமி. டாட்டா சொல்லிடுங்க. பாய். ஃப்ளைங் கிஸ் கொடுத்துரு. ஓகே, என் மயிலு.